ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மழை செம்ம மழை பெய்யுது. அதை பற்றி வீடியோ கிடையாது மக்களே. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில், அதாவது சென்னை, மதுரை இந்தமாரி பெரிய பெரிய சிட்டிகளில் பைக் டேக்ஸி ஓடுது. அதை பேன் பண்ணியிருக்காங்க மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனை நடக்குது. அதனால் நிறைய இல்லீகல் பிரச்சனை, அதாவது சிக்னல் மதிக்காமல் போகிறது, ராங் ரூட்டில் போகிறது, நிறைய அஃபென்ஸ் நடக்கிறதுலாம் இதனால தான், பைக் டேக்ஸியால் தான் நடக்குதுன்ட்டு மத்திய அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி மீறி பைக் டேக்ஸி ஓட்டினால் 10,000 ரூபா முதல் அபராதம், அதாவது 10,000 ரூபா முதல் நம்ம போக்குவரத்து அமைச்சர்கள், அதான் போக்குவரத்து துறை 10,000 ரூபா முதல் ஃபைன் போடுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இதனால் சென்னையில், அதாவது இன்னிலிருந்து 10,000 ரூபா பைக் டேக்ஸி ஓட்டணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ரேபிடோ, ஓலா, ஊபர் இது எதுலேயும் பைக் டேக்ஸி கிடையாது, சென்னையில் மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும். மற்றபடி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் டேக்ஸி ஓட்டுறதால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிற மாதிரி மக்களே. இந்த பைக் டேக்ஸி ஓட்டுறதால இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு சின்ன பொண்ணு, அதாவது யூடிசிங் பண்ணி கீழே வந்து அது அடிப்பட்டு பெரிய இறக்குற நிலைமைக்கு போயிட்டு காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை வரதால பைக் டேக்ஸி சுத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா, அந்த ஆட்டோக்கு ஜெப்சி, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, அந்த வண்டிக்கு கேஸு இதெல்லாம் போட்டு ஓட்டினா தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 600 முதல் செலவு வந்துச்சுன்னா, ஒரு 1500 வந்ததுன்னா லாபம் ஒரு 1000 ரூபா தான். ஆனால் 500 600 செலவு வருது. இந்த பைக் டேக்ஸியை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு 200 பெட்ரோல் போட்டால் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டலாம். நானும் ஓட்டியிருக்கேன். இப்போ நான் ஆட்டோ வச்சுருந்தால நான் ஆட்டோக்காரங்க சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. இந்த பைக் டேக்ஸியில் நிறைய பேர் காலேஜ் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஓட்டுறாங்க. அவங்கள நான் குறை சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் இதை வச்சு அபென்ஸ் பண்ணுறாங்க. யூடிசிங் பண்ணுறது நிறைய பிரச்சனை நடக்கிறதால இந்த பைக் டேக்ஸியை சுத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆட்டோ எடுத்தினா கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு எடுத்து எஃப்சி பண்ணி ஆகணும். அதுக்கு ப்ராப்பராக யூனிஃபார்ம் போட்டுவாங்க. காக்கி சட்டை, காக்கி பேண்ட்டு போட்டுனா தான். அப்படி போடலாம், கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஒரு 500 ரூபா ஃபைன் போடுறேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்சி இல்லைனா ஃபைன் போடுவாங்க. அதேமாரி இன்சூரன்ஸு, ஆர்சி எல்லாமே இல்லைனா ஃபைன் போடுவாங்க. ஆனால் அந்த பைக் டேக்ஸியில் அப்படி கிடையாது. பின்னாடி உட்காந்துருவங்களுக்கு ஒரு ஹெல்மெட், அவனுக்கு கரண்ட்டாக லைசன்ஸு, வண்டி புக் இருக்குதா என்னன்னு தெரியாது, வண்டி திருட்டு வண்டியா இல்லை அவன் சொந்த வண்டியா, யார் வண்டி எடுத்து ஓட்டுறாங்கன்னு தெரியாது. இதேமாதிரி நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சப்போஸ் பைக் டேக்ஸி ஓப்பன் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டோட ஓட்ட விடலாம். இதில் எதுன்னு கிடையாது, யார் பேருன்னு சொல்ல முடியாது. இப்போ என் பேர் மணின்னு பேரில் அவன் ஓட்டுவான். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்களே. மச்சான் எனக்கு லைசன்ஸ் கிடையாது, நீ எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு, நான் ஓட்டுறேன் அப்படின்றத நிறைய பேர் இப்போ நடக்குது. ஆட்டோவில் அந்தமாரி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது போலீஸ் செக் பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியோட புக்கு, அந்த நம்ம லைசன்ஸாக காட்ட முடியும். பைக் டேக்ஸியில் அவன் லைசன்ஸ் காட்டினாலும் இந்த பைக் டேக்ஸி ஏன் என்னென்னு கேட்க போகிறது கிடையாது மக்கள். அதனால தான் பிரச்சனை. ஆட்டோக்காரங்களுக்கும் பைக் டேக்ஸிக்காரங்களுக்கும் நிறைய இப்போ பிரச்சனை வர்றது அதனால தான். இப்போ அதனால தான் தமிழ்நாட்டில் பைக் டேக்ஸியை பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது கோவையின் மிக முக்கியமான சந்திப்பான லட்சுமி மில்ஸ் பகுதியில் திடீர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆட்டோ ஓட்டுநர்கள் பலரும் சட்டையை கழட்டியவாறும் அந்த முக்கியமான சந்திப்பில், அதாவது அலுவலக நேரங்களில் பீக் அவர்ஸில் மிக முக்கியமான இந்த சமயத்தில் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.